மாட்டு பண்ணை வச்சவங்களுக்கெல்லாம் கடைசியில் சாணி தான் மிச்சம்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ நிலமை போயிட்டுருக்கு. அதனால தான் புதுசாக 2 மாடு வாங்கலாங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. நம்ம பண்ணைக்கு புதுசாக மாடு வாங்குறதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி 5-6 பண்ணையில் கால் பண்ணி விசாரிச்சுருந்தேன். அதில் ஒரு பண்ணை தான் இது. காலப்பட்டியில் இருக்கிற தம்பு ஃபார்ம்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே 14 கறவை மாடுகள் இருக்குது. இன்றைக்கி வந்தால் நீங்கள் கறக்கிற டைமுக்கு வந்தால் கறந்து பார்த்தே வாங்கிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. பண்ணைக்காரங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த லொக்கேஷனை மேப்பில் ஆன் பண்ணிவிட்டு நானும் அவரும் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கோம். முன்னாடியே அப்பாவும் சித்தப்பாவும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு மாடாவது கிடச்சிருங்கிறதுனால நாங்கள் வண்டி எடுத்துகிட்டே வந்துட்டோம். வழியில் டீயும் பப்ஸும் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி அவர் ஒரு பேக்கரியில் வண்டி நிறுத்தினார். பட் இங்கே வாங்கின பப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவில் சாப்பிட்றத விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய மசாலா போட்டு மசாலாலாம் சரியாக வேகாமல் இருந்தது. போகும்போது வழியில் குமரகுரு காலேஜ் பார்த்தோம். ரொம்பவே பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ். இதுக்குள்ளே வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும்போது என்எஸ்எஸ் கேம்புக்காக 10 days போய் தங்கியிருந்தோம். அந்த நினைவுகளெல்லாம் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஃபைனலி நம்ம இப்போ கரெக்ட் டைமுக்கு தம்பு ஃபார்ம்ஸ்க்கு வந்தாச்சு. பால் கறவை பண்ணுற டைம் தான் இப்போது. ஒவ்வொரு மாடாக கறந்து பார்த்து அப்புறம் பிடிச்ச மாடை அப்பா கையாலேயே கறந்து பார்த்தாங்க. மடி எப்படி இருக்குது இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் மாட்டுக்கு எவ்வளோ பல் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு 2 மாடு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற மாடு நல்ல மாடுன்னு சொன்னாங்க. பட் பார்க்குறக்கு ரொம்ப வயசான மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதை அவாய்ட் பண்ணிட்டோம். எனக்கும் அவருக்கும் பெருசாக மாடு எப்படி பார்த்து வாங்குறதுனாலாம் தெரியாது. அதனால் அப்பாவும் சித்தப்பாவும் சப்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் கூடவே அங்கே என்னென்ன தீவனம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்தோம். அவங்க வந்து கலப்பு தீவனம், அதுக்கப்புறம் வந்து திரிப்புண்ணாக்கு அதெல்லாம் வந்து வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்களாம். 5-6 ஐட்டம் இருக்குதுண்ணா. சரிங்க. அரைச்ச பருத்தி கொட்டை, கோதுமை தோடு, பட்டாணி கொண்டு, நெல்லந்தவனு, மினரல் மிக்ஸரு, கடலைப்புண்ணாக்கு இது மிக்ஸ் பாருங்களா, நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்ல. ஒரு மாடு 17 லிட்டர் பால் கறக்கும்னு சொன்னாங்க. 2 மாடை 1,85,000 ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. இப்போ இதுகளை வண்டியில் ஏற்றிட்டு நம்ம அட்டைப்பாடி கூட்டிகிட்டு போகணும். போய் மேய் டெல்லியில் வாத்தியார், அட்டைப்பாடியில் மாட்டுக்கார். மாடுக வண்டியில் ஏற கொஞ்சம் சிரமப்பட்டுச்சு. எப்படியோ ஸ்லோப்பெல்லாம் பண்ணி மாடுகளை வண்டியில் ஏற்றிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அது எல்ல பிஸி. चलो बेटा. மாடுகளை வண்டியில் ஏற்றின உடனே இவங்க இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நாங்கள் அந்த தம்பு ஃபார்ம்ஸ் ஓனர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பினோம். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்துலேயே வண்டி காணாமல் போயிடுச்சு. நாங்கள் ரொம்ப வேகமாக மேப்பில் பார்த்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களை பிடிச்சோம். ஸோ இனி மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக மாட்டுகளை பார்த்து அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கோம். நம்ம மாட்டு பண்ணையை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எந்தவித முதலீடும் கையில் இல்லாமல் பேங்க்கில் லோன் எடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அண்டு நம்ம மாட்டு பண்ணையோட டூர் இதெல்லாம் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கும்போது சாய்பாபா கோயிலை பார்த்துட்டேன். கோவில் இந்த டைமில் ஓப்பனில் இருந்தது. உடனே வண்டியை திருப்பிட்டு கோயிலுக்கு போயாச்சு. இந்த கோவில் கோயம்புத்தூர்லேருந்து ஆனகட்டி போகிற வழியில் லொக்கேட் ஆகிருக்குது. சாய்பாபா கோவில். தேர்ஸ்டே இங்கே வரணும்னு ஆசைப்படுவோம். பட் இன்றைக்கி தற்செயலாக போயிட்டுருக்கும்போது போகணுன்னு ஆசைப்பட்டு வண்டி நிறுத்திட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். ரொம்பவே ஒரு அழகான ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேருந்து லொக்கேஷன் வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும். மாடும் வாங்கிட்டு வரோம், பண்ணை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்ல, இந்த மாதிரி டைமில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்னும் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. இப்போ நம்ம மாங்கரை செக் போஸ்ட் க்ராஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஏரியா. இதை தாண்டினது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வியூ கிடைக்கும். ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே செக்கிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்.
பஸ்ஸுலலாம் கூட அடிக்கடி நிப்பாட்டி செக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் மாங்காய், நெல்லிக்காய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அவங்க பக்கத்துலேயே விளைஞ்ச சாமான்லாம் கொண்டு வந்து வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் நான் ரீசெண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, வீக்கெண்ட் டைம்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பக்கம் இருந்து நம்ம அட்டப்பாடிக்கு நிறைய வண்டிகள் வருது. வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி. நம்ம வியூவெல்லாம் ரசிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே மாட்டை ஏற்றிட்டு அவங்க ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க. இப்போது நம்மளும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி லைஃப் ஸ்டைல் விலாகெல்லாம் பார்க்குறக்காக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.